தொகுதியில விஜய் போட்டியிடுன்னு சொல்லி விருப்பம் கொடுத்திருக்காங்க. சின்ன பிள்ளை அவனுக்கு தெரியல. இது வியாபாரம் இல்லை. பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல. அது போக போக கற்றுக்குறாங்க. தம்பி காங்கிரஸை சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்டே கேட்டேன், காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சார். இப்போ எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா, இல்லை காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா, கல்வி மாநில உரிமை அதை எடுத்துட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா, இல்லை சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு, நீட்டை திணிச்சது யாரு? அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியலை பேசுறது? இந்தி திணிப்பா, இந்தி எதிர்ப்பா, இந்திய திணிச்ச மகான் யாரு? எல்லாம் அவங்க தான். கமலஹாசனுடைய நாடாளுமன்ற முதல் பேச்சு அது நான் கேட்டல நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ணன் நல்லா பேசினாருன்னாங்க. அண்ணன் தமிழர், தமிழ் மீது பற்று கொண்டவர் தானே, அதனால பேசத்தானே செய்வார். அது ஒரே மண்ணில் இருந்து வந்திருக்கோம் அண்ணன் தம்பியும். அப்புறம் நான் பேசுறது அண்ணன் பேச மாட்டாரா என்ன? திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டியும் அவங்க பேசுறாங்க. நேற்று விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. பனையூர் தொகுதியில விஜய் போட்டியிடுன்னு சொல்லி விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழல் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இது ஒரு அனுபவம் இல்லைங்கிறது சின்ன பிள்ளை அவனுக்கு தெரியல. இது வியாபாரம் இல்லை. ஏதோ விற்பனை பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல. அது போக போக கற்றுக்குறாங்க. பேசும்போது திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் நேரடி களத்துல போட்டின்னு பேசுறாங்க. அப்படின்னா நாட்டை யாரு அதிகமா நாசப்படுத்துறது, இது கொடுமைப்படுத்தி அழிக்கிறது அப்படியே கொள்கை அடிப்படையில் தான் மோதல்கள், சித்தாந்த அடிப்படையில் தான் போட்டிகள். அப்படி அவங்க சொல்றது இந்த மும்முனை போட்டி, 3 கட்சிக்கும் போட்டி அப்படின்னு. நாங்க சொல்றோம், எங்களுக்கு எங்குமே போட்டி கிடையாது. நாங்க உலகத்திற்கு பொதுமையான அரசியலை வைக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை உள்ள கொண்டதுல தாவேக்கா ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி சேர்ந்ததுல ஏன் நீங்க பல அரசியல் கருத்துக்களை விஜய் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவங்களோட பேச்சிருக்காங்களா? இல்ல, முதல்ல அது பேசுனது தம்பி காங்கிரஸை சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்டே கேட்டேன், காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சார். அது இப்போ எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா, இல்லை காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா, இல்லை ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா, கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா, இல்லை சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு, நீட்டை திணிச்சது யாரு, என்ஐஏ கொண்டு வந்தது யாரு, இல்லை நமது உரிமைகள் எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிற்கிறோம், மாநில உரிமைலாம் எடுத்துட்டு போனது யாரு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேசியனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு, ஒரு தேச விடுதலைக்கு. அந்த விடுதலையை அடிச்சு நாசமாக்கின ஆள் யாரு? கட்சி யாரு? அதிகாரம் யாரு? அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியலை பேசுறது? இந்தி திணிப்பா, இந்தி எதிர்ப்பா, இந்திய திணிச்ச மகான் யாரு? எல்லாம் அவங்க தான். அதனால அது தம்பி அதை நினைக்கிறாரு. எனக்கு எங்களுக்கு காங்கிரஸ், இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை.